மகாபாரதத்தில் ஆதி பருவத்தில் 9 உபபர்வங்கள் முடிந்து 10வது உபபர்வமான பகவத பருவத்தில் இருக்கிறோம். 156வது அத்தியாயம் முதல் 163வது அத்தியாயம் வரை உள்ளது இந்த பகவத பருவம். இதில் 158 அத்தியாயம் வரை போன வாரம் முடித்திருந்தோம். இப்போ எந்த அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிக்கணும்? 159லேருந்து ஆரம்பிக்கணும். எங்கு இருக்கிறார்கள் பாண்டவர்கள்? ஏகசக்கர நகரத்தில் இருக்கிறார்கள். வெரி குட். ஏகசக்கர நகரத்தில் எங்கே இருக்கா? ஒரு பிராமணனினுடைய இல்லத்தில் மாறு வேடத்தில் தஞ்சமடைந்து உள்ளார்கள். திருதராஷ்டிர புத்திரர்களுக்கு தெரியாமல் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். என்ன ஆகிறது? ஒரு நாளைக்கு பாண்டவர்களில் பீமனை தவிர மற்ற 4வரும் மட்டும் பிக்ஷைக்காக வெளியில் சென்று இருக்கிறார்கள். பீமன் அம்மாவுடன் துணையாக வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரான அந்த பிராமண குடும்பம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது. என்னவென்று தெரியாமல் இவர்கள் 2 பேரும் போய் அந்த அறையில் நுழைந்து அவர்கள் பேசுவதை கேட்கிறார்கள். என்ன என்று புரியவில்லை. ஆனால் இவர்களினுடைய துயரை தீர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா நம்மளை இவா காப்பாத்திருக்கா, அதுக்கு பதில் நன்றி இருக்க வேண்டும் நமக்கு அப்படின்னு குந்தி எடுத்து சொல்லி இவா 2 பேரும் போறா. ஆபத்து எதையோ எண்ணி அஞ்சி இவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஒருத்தர் கட்டி பிடிச்சி அழுதுன்னு இருக்கா. நீ சாக போறியா, நான் சாக போறேன்னா, யார் இப்ப சாக போறோன்னு தெரியாம ஒரு சாவினுடைய பிடியில் சிக்கிக்கொண்டு இவர்கள் அல்லல் பட்டு கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தோம். ஆக அப்படிப்பட்ட நிலைமையில புலம்பிக் கொண்டிருக்கும் போது ராட்சசனிடம் இருந்து தப்புவதற்கு என்ன வழி என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அதையும் நம்ம அவ டயலாக்ல இருந்து தெரிஞ்சிட்டோம். அப்படி புலம்பிக் கொண்டிருந்தவர்கள் கிட்ட குந்தி நேர போய் கேட்கிறா, உங்களுடைய துயரத்திற்கான காரணம் என்ன? நான் அதை அறிய விரும்புகிறேன் அப்படிங்கிறான். உடனே அந்த பிராமணன் சொல்றான், இந்த நகரத்திற்கு அருகில் பகன் என்ற ஒரு ராட்சசன் இருக்கிறான். அவன் மனித ஊனுண்ணி. அவன் இந்நகரத்திற்கும் இந்த நாட்டிற்குமே தலைவனாகவும் அசுரர்களுக்கும் தலைவனாகவும் விளங்கி கொண்டிருப்பவன். ரொம்ப வலிமையானவன், மிகப்பெரிய பலசாலி. எங்களுக்கு உண்மையா சொல்லணும்னா வேற எந்த எதிரியும் கிடையாது, வேற எந்த உயிரினத்திடமும் எங்களுக்கு பயம் கிடையாது. இவன் ஒருவனே போரும் எங்களுக்கு. அவன் எங்கள் நகரத்தை ஆண்டு கொண்டிருப்பதற்காக நாங்கள் அவனுக்கு கூலி செலுத்த வேண்டும். அது என்ன கூலி செலுத்த வேண்டும்னா, ஒரு வண்டி சோறு, அதோட சேர்த்து 2 எரும மாடு, இதை அவங்கிட்ட எடுத்துன்னு போறதுக்கு ஒரு மனுஷன். இவ்வாறு ஒரு உடன்படிக்கையானது செய்யப்பட்டது அவனுடன். ஒவ்வொரு வீட்டினுடைய உரிமையாளரும் ஒருவர் மாறி ஒருவர் அவனுக்கு அனுப்ப வேண்டும். இதை எல்லாத்தையும் அந்த முறைமை பல வருடங்களுக்கு ஒரு முறை வரும். பல வருடங்கள் இடைவேளை விட்டு 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 வரும். இந்த விஷயத்தை, இந்த கண்டிஷனை அந்த எந்த வீட்டுக்கு அது வருதோ அந்த வீடு ஒரு வண்டி நிறைய சாப்பாடும் 2 எரும மாடும் அவ குடும்பத்திலேருந்து ஒத்தரையும் அவனுக்கு அனுப்ப வேண்டும். இதெல்லாம் அவனுக்கு ஃபுட்டு. ஸோ ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒத்தரை சாகிறதுக்காக அவனுக்கு தியாகம் பண்ண வேண்டும். இந்த விஷயத்தை, இந்த உடன்படிக்கையை யாரேனும் மீறினால், எந்த குடும்பம் மீறுகிறதோ அந்த குடும்பம் மொத்தமும் அவனால் கொல்லப்படும். வேத்ரகீய கிரகம் அப்படின்னு ஒரு நகரம் இந்த நாட்டினுடைய தலைநகரம். அந்த வேத்ரகீய கிரகம் அங்கதான் மன்னன் இருக்கிறான். அந்த நகரத்தில் தான் இந்த நாட்டினுடைய மன்னன் இருக்கிறான். அவன் ஒரு அறிவில்லாதவன், புத்தி கூர்மை இல்லாதவன், பலவீனன். அதனால அவனுடைய ஆளுகைக்குள் நாங்கள் இருந்தும் எங்களுடைய துர்பாகியம் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு நிலை எங்களுக்கு எட்டியுள்ளது. இதை நாங்கள் சந்திக்க வேண்டியுள்ளது. அப்படிப்பட்ட ஆபத்தென்னும் கடலில் நாங்கள் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு குந்தி கிட்ட சொல்லி அழறார். என்ன விஷயம்னா, முறைமை இப்பொழுது எங்கள் குடும்பத்துடையது. நான் என் குடும்பத்தில் யாரையும் விட்டு பிரிய முடியாது. தப்பிக்க வழியின்றி துயரத்தால் அழுது கொண்டிருக்கிறோம். அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, மாதா, நாங்கள் 4 பேருமே போறோம் அவங்கிட்ட. எங்களால் என்ன புரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா, ஒத்தரை விட்டுட்டு பாக்கி 3 பேர் சர்வைவ் பண்ண முடியாது.
எங்களால் யார் ஒருத்தரையும் எங்கள் 4 பேராலையும் விட்டு கொடுக்க முடியல. ஆனால் நாங்கள் 4 பேரும் போகிறோம், 4 பேரும் அவனுக்கு உணவாகிறோம், சாக போகிறோம். எங்கள் அனைவரையும், எங்கள் 4வரையுமே அவன் கொல்லட்டும், எனக்கு வேற வழி தெரியல. இதுக்காக நான் எந்த ஒரு மனுஷனையும் விலை கொடுத்து வாங்க முடியாது அவனுக்கு உணவு படைக்க. அதனால நாங்கள் 4 பேருமே போகிறோம் அப்படின்னு சொல்லி அழுகிறான். உடனே குந்தி சொல்றா, பயப்படாதீர்கள், ஒரு வழி இருக்கிறது. நீங்கள் யாரும் செல்ல வேண்டாம். எனக்கு 5 மகன்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை நான் அனுப்புகிறேன். நீங்கள் சமைத்து வைக்கும் சாப்பாடையும், ஒரு வண்டி சாப்பாடையும் 2 எருமை மாட்டையும் அவர்களில் ஒருவர் கொண்டு செல்வார்கள் பகனிடம். பிராமணனுக்கு தூக்கி வாரி போட்டுது. அதாவது, என் உயிரை பாதுகாத்து கொண்டு ஒருபோதும் நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். ஒரு பிராமணன், அதுவும் என்னுடைய விருந்தினராக இருப்பவன், அவருடைய உயிரை நான் எப்படி துறப்பேன்? இது பெரிய பாபகாரியம். பாபகாரியங்கள் செய்பவர்கள் கூட, தாழ்ந்த குணத்தோடு பிறப்பவர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய மாட்டார்களே, அந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு கேட்கிறார். ஒரு பிராமணனை காக்க வேண்டும் என்றால், இவர்கள் எல்லோரும் பிராமணர்களாக வேஷம் போட்டு இருக்கா இல்லையா, அதனால இவருக்கு என்ன தெரியும்னா இவ எல்லாரும் பிராமணர்கள் அப்படின்னு தெரியும். ஒரு பிராமணனை காக்க வேண்டும் என்றால் நான் என் உயிரை துறப்பேனே வழிந்து, என் உயிரை காத்துக்கொண்டு அந்த பிராமணனை நான் துறப்பது நியாயமே கிடையாது. அதனால் நான் என் உயிரை துறக்கலாம், என் வாரிசை துறக்கலாம். ஆனால் என்னுடைய வீட்டில் விருந்தாளியாக இருக்கும் அதுவும் ஒரு பிராமணன் கிட்ட நான் இப்படி நடந்துக்க மாட்டேன். அதனால நானே தான் செல்ல போகிறேன். பிராமணனை கொல்வது பெரும் பாவம் அப்படிங்கிறார். அது பண்ணிட்டேன் அப்படின்னாக்க எனக்கு விமோச்சனமே கிடையாதம்மா, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதனால என் உயிரை இந்த சூழ்நிலையில் தியாகிப்பது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா, அது தற்கொலைக்கு ஒப்ப ஆகாது. ஏனால் நான் என்னை மாய்த்து கொள்ளவில்லை, வேறு எவனோ ஒருவன் என் உயிரை எடுக்கும் பொழுது பாப்பம் அவனை தானே சேரும், என்னை எப்படி சேரும்? அதனால நான் தியாகம் செய்கிறேன். தெரிந்தே, ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், தெரிஞ்சுட்டே ஒரு பிராமணனை பலி கொடுக்க மாட்டேன், அதுதான் பாப்பம் அப்படிங்கிறார். உடனே குந்தி சொல்றா, நானும் எப்படி ஒரு பிராமணனை சாகடிப்பேன்? நானும் ஒரு பிராமணனை காக்க வேண்டும் என்றுதானே நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அதனால அந்த உறுதியான கருத்தையே நான் கொண்டுள்ளேன். எனக்கு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கோ, என் மகன்கள் மீது எனக்கு பாசம் இல்லாமல் நான் அனுப்புகிறேன் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். எனக்கு 100 மகன்கள் இருந்தாலும் ஒரு அம்மாவாக எனக்கு எப்படி அவர்கள் ஒருவர் மீது கூட பாசம் குறையாதே, எல்லாருமே எனக்கு ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டாக தானே இருப்பா. ஒரு மகன் பிறந்தால் எவ்வளவு அன்போடு தாய் இருப்பாளோ, 100 மகன்கள் பிறந்தாலும் 100 பேர்கிட்டையும் அந்த தாயாக தானே இருப்பா. அதனால யார் மீதும் நான் வைக்கும் அன்பு குறைந்ததால் நான் இதை சொல்வதாக நீங்கள் கருதி விடாதீர்கள். இந்த ராட்சசனால் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், இந்த ராட்சசனால் என் மகனை கொல்லவே முடியாது. அந்த உறுதி, அதை எனக்கு உறுதியாக தெரியும். என் மகன் பெரும் சக்தியும் ஆற்றலும் கொண்டவன். அப்புறம் இன்னொரு விஷயம் சீக்கிரட்டா சொல்றேன், மந்திரங்களில் நிபுணத்துவம் கொண்டவன் என் மகன். அவனே செல்வான். அவனுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா அவன் தன்னையும் காத்துக்கொள்வான். இது எனக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் பயப்படாதீர்கள். நானே பார்த்திருக்கேன், பெரும் ராட்சசர்கள் இவனுடன் மோதும் பொழுது அதை நான் கண்டிருக்கிறேன். இறுதியில் அவர்கள்தான் இறந்து போனார்களே தவிர இவனுக்கு ஒண்ணுமே ஆனதில்லை. அதனால் தயவு செய்து இதை வேறு யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள், நான் சொன்ன இந்த விஷயத்தை. ஏனென்றால் என் மகன் அவனுடைய குருவின் உத்தரவின்றி இந்த விஷயங்களை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாது. அப்படி அவன் சொல்லிக் கொடுத்து விட்டான் என்றால் அவனுக்கு இந்த வித்யா பயன்படாமல் போய்விடும். அதனால வெளியில யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, என் பையனுக்கு இந்த விஷயம், இந்த சக்தி எல்லாம் இருக்குன்னு. ஆனா நிச்சயமா அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், அதனால பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே பிராமணனுக்கும் பிராமணனுடைய மனைவிக்கும் ஒரே மகிழ்ச்சி இல்லையா. அதனால அமுதத்தை போல் இருந்த குந்தியினுடைய பேச்சை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே நீங்க சொல்றபடியே செய்வோம், நீங்க சொல்றது உண்மையாக இருந்தால் அப்படியே செய்வோம் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார்கள். உடனே குந்தி பீம் பக்ரா
காரியத்தை முடித்து விட்டு வா மகனே. உடனே பீம் அப்படியே ஆகட்டும் அம்மா அப்படின்னு சொல்லிடுறான். என்ன ஆகிறது, 4 பேர் பிக்ஷைக்கு போனா இல்லையா, 4 பேரும் திரும்பி வரா. திரும்பி வந்தோடனே யுதிஷ்டிர் ரொம்ப ஷார்ப்பு, ரொம்ப ரொம்ப ஷார்ப்பு. யுதிஷ்டிரர் பீமனுடைய முக ஜாடைகளை வைத்து, அவனுடைய முக பாவங்களை வைத்து கொண்டே இவன் ஏதோ ஒரு அசாதாரணமான ஒரு காரியத்தை சாதிக்க நினைத்துள்ளான், அந்த இயல்பையே இவன் முகத்தில் கொண்டுள்ளது, அதே இவன் முகத்தில் கொண்டுள்ளான் என்று அவர் ஊகித்து விட்டார். உடனே நேரா அம்மா கிட்ட போய் கேட்கிறார், பீமன் சாதிக்க நினைக்கும் காரியம் அவனாவே சொந்தமா முடிவெடுத்த காரியமா அல்லது உங்களுடைய உத்தரவின் பேரில் அவன் செய்ய போகிறானா அப்படின்னு கேட்கிறார். உடனே குந்தி சொல்றா, இல்லையப்பா, அது என்னுடைய கட்டளையின் பேரில் தான் அவன் ராட்சசனிடமிருந்து இந்த நகரத்தை விடுவிப்பதற்காக ஒரு அளப்பரிய காரியம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறான் அப்படின்னோடனே யுதிஷ்டிரருக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னது, பகாசுரனா அப்படின்னு. என்ன கடுங்காரியம் செய்ய துணிந்து விட்டீர்கள் அம்மா நீங்கள். அவனை இப்படி அனுப்புறது, அசுரன் கிட்ட அனுப்புறது, அந்த ராட்சசன் கிட்ட அனுப்புறது தற்கொலைக்கு ஒப்பானதாகும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை இவ்வாறு கைவிடுவது யாரும், எந்த கற்றோரும் எந்த சான்றோரும் மெச்சுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய துணிகிறீர்கள். மனித செயலுக்கு எதிரானது மட்டுமல்ல, இது வேதத்திற்கும் எதிராக உள்ளது. அம்மா உங்களுக்கு மறந்து போயிடுதா, அரக்கு மாளிகையிலிருந்து பீமன் தான் நம் எல்லோரையும் மீட்டான். நம்மை அழிக்க இருந்த அந்த புரோச்சனனையும் அவன்தான் கொன்றான். பீமனினுடைய கர வலிமையை நம்பியே இன்று வரை நாம் இரவில் மகிழ்ச்சியாக உறங்கிக் கொண்டிருக்கிறோம், நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறோம். அவனை கைவிடுவதாக நீங்கள் முடிவு செய்து விட்டீர்களா? சுயநிலைவை இழந்து பேசுகிறீர்களா அம்மா அப்படின்னு யுதிஷ்டிரர் குந்தியை பார்த்து, உங்களுடைய துயரமானது உங்கள் புத்தியை கெடுத்து விட்டதா? உங்களால் சிந்திக்க முடியவில்லையா இந்த விஷயத்துல? நீங்களா இப்படி ஒரு முடிவெடுத்து அவனுக்கு அந்த ஆக்ஞாவை கொடுத்திருக்கேள் அப்படின்னு யுதிஷ்டிரர் குந்தியை பார்த்து கவலையோட கேட்கும்போது குந்தி சொல்றா, யுதிஷ்டிரா, விருக்கோதரனை குறித்து கவலை கொள்ளாதே. புத்தியின் பலவீனத்தால் நான் இந்த முடிவை எடுக்கவில்லை. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோ. திருதராஷ்டிரன் மகன்களுக்கு தெரியாமல் நாம் இந்த பிராமணனினுடைய இல்லத்தில் நிம்மதியாக வாழ்ந்து வருகிறோமே, அவரும் நம்மை பெரிதாக மதித்து கொண்டிருக்கிறாரே, இதற்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டாமா? அதனால்தான் நான் இந்த தீர்மானத்திற்கு வந்தேன். செய் நன்றியும் நற்குணங்களையும் இழக்காதவனே மனிதன். எவன் ஒருவன் செய் நன்றியையும் நற்குணங்களையும் இழந்து விட்டானோ அவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும் யுதிஷ்டிரா? பிறர் நமக்கு செய்த காரியத்தை விட பல மடங்கு அதிகமாக கொடுப்பவனே மனிதன். கன்சம்ஷனை விட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கணும். கன்சியூம் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன கிடைச்சதா அப்படியே அப்படின்னு இருக்கப்படாது. நம்ம எவ்வளோ கொடுக்கலான்னு பார்க்கணும். நம்ம வாங்கிட்டதை விட அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறவன் மட்டும்தான் மனிதன். அதான் என்ன, பே ஃபார் 3 கெட் 5 ஃப்ரீ. எப்படி புத்தியை இது பண்றான் பார்த்தீங்களா? கொஞ்சமாக கொடுத்தா போதும், நிறைய கிடைக்கும். அதனால பல மடங்கு அதிகமாகவே நாம் செய்ய வேண்டும். மனிதர்களாக இருந்தால் இப்படிதான் வாழ வேண்டும். அரக்கு மாளிகை நிகழ்ச்சியிலும் சரி யுதிஷ்டிரா, ஹிடும்பனினுடைய அழிவிலும் பீமனினுடைய வீரத்தை நான் கண்டிருக்கிறேனே, நீ பார்க்கலையாங்கிற மாதிரி கேட்கிறா. நான் கண்டிருக்கிறேனே. விருக்கோதரனிடம் எனக்கு நம்பிக்கை, நான் கொண்ட நம்பிக்கை மிக மிக பெரியது. அவனுடைய கரங்களில் 1000 யானை பலம் உள்ளது. உனக்கு மறந்து போயிடுதா அப்படின்னு கேட்கிறா. 1000 யானை பலம் கொண்டவன். அதனால் தான் யானை கணம் கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் அவன் தூக்கி வந்தான். அதனால பீமனினுடைய பலத்திற்கு ஈடாக இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஏன், இந்திரன் கூட பீமனின் முன் தோற்று விடுவான்.
அப்பேற்பட்ட வலிமை கொண்டவன் என் மகன் பீமன். பிறந்த உடனேயே என் மடியிலிருந்து நழுவி அந்த மலை சாரலில் விழுந்து அவன் போய் ஒரு பாறையின் மீது விழுந்து அந்த பாறை சுக்கு நூறாக உடைந்ததை தான் நான் பார்த்தேனே. அதனால நான் பீமனினுடைய பலத்தை இந்த மாதிரி நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதன் காரணமாகவே தான் இந்த குடும்பத்தினுடைய நன்மையை கருதி இந்த குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய துயரை நீக்குவதற்காக பீமனை அனுப்புகிறேன். இந்த குடும்பத்தினுடைய எதிரியாக இருக்கும் அந்த அரக்கனை அவன் முன் பீமனை நிறுத்த தீர்மானித்தேன். அறிவில்லாமல் செய்யவில்லை அப்பா அப்படிங்கிறார். உடனே யுதிஷ்டிரனுக்கு அம்மா எப்பேற்பட்ட காரியம் இது, இந்த செயலை நீங்கள் செய்வதனால் இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். உடனே சொல்றா குந்தி, யுதிஷ்டிரா, இந்த செயலில் 2 காரியங்கள் சாதிக்கப்படுகிறது. நம்பர் 1, பிராமணனுக்கு செய் நன்றி செலுத்துவது நம்ம செய்ய வேண்டிய கடன். அது உயர்ந்த அறத்தகுதியை அடைவது, அதாவது புண்ணியம் கிடைக்கிறது நமக்கு. இந்த மாதிரி ஒரு காரியம் பண்றதுனால அந்த புண்ணியம் தான் நம்மளை காப்பாற்றும். மேலுலகத்துக்கு செல்வதற்கும் நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியா அமைவதற்கும் சம்பாதிக்கப்படும் பணம் அல்ல, புண்ணியம் காப்பாற்றும். அதனால எனவே இந்த காரியத்தை செய்யும் தீர்மானத்திற்கு நான் வந்தேன் அப்படின்னோடனே யுதிஷ்டிரா இஸ் டோட்டலி கன்வின்ஸ்டு. அம்மா நீங்கள் செய்திருக்கும் இந்த காரியம் சந்தேகத்துக்கு இடமின்றி மிக மிக சிறந்ததே. நிச்சயமாக பீமனையே வென்று வருவான். இந்த நகரத்தில் வசிப்பவர்கள் அவரிடம் யாதொன்றும் பீமனை பற்றி இந்த பிராமணன் சொல்லிவிடாமல் நீங்கள் இந்த பிராமணனிடம் இருக்க சொல்லுங்கள், வெளியில் சொல்லிவிடாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார் யுதிஷ்டிரர். உடனே வைஷம்பாயனர் வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறார். இரவு கழிந்தது. பீமன் ராட்சசனுக்காக ஒரு வண்டி நிறைய உணவையும் 2 எருமை மாடுகளையும் ஓட்டி தானே சென்றான். அந்த கானகத்தை அணுகியவுடன் சுற்றி பார்த்தான். தான் கொண்டு வந்த உணவு அதை அவனே சாப்பிட ஆரம்பித்தான். அந்த ராட்சசனினுடைய பெயரை உரக்க சொல்லி அழைத்தான். ஏ பகா, வாடா வெளியில அப்படின்னு அவனே சொல்லி அழைத்தான். பீமனினுடைய கூக்குரலை கேட்டு அந்த ராட்சசன், யாரு என்ன இவ்வளவு மரியாதையே இல்லாம கூப்பிடுறா, அந்த திமிரு இருக்கா, யாருக்கு இந்த மானிட பதருக்கு இவ்வளவு திமிர் உள்ளது அப்படின்னு எரியும் கோபத்துடன் வெளியே வந்தான். பெரும் கோபம் கொண்டு வந்தான். பெரிய உடல் கொண்டவன். அவனுடைய கண்கள் எல்லாம் சிவந்து இருந்தது. அப்புறம் சிகப்பு தாடி, தலைமுடி எல்லாமே ரெட் கலர். சரியா? அவன் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்தான். அவனுடைய வாய் ஒரு காதில் இருந்து இன்னொரு காது வரைக்கும் நீளமாக அகன்று இருந்தது, விரிந்து அகன்று இருந்தது. அவனுடைய காதுகள் எல்லாம் அம்பினுடைய முனைகள் போல் கூர்மையாக இருந்தது. கடுமையான முகம், 3 கோடுகள் பள்ளம் விழுந்த நெற்றி. அவனுடைய பாதச்சுவடுகளால் பூமியை ஆழமாக பதித்து கொண்டு வெளியில் வந்தான். பீமனை பார்த்தான். பீமனை நோக்கி வந்தான். என் கண்ணெதிரிலேயே உணவை உண்டு யமலோகம் செல்ல விரும்பும் இந்த முட்டாள் யார் அப்படின்னா. யாரு? பகாசுரன். பீமன் ராட்சசனை கொஞ்சம் கூட மதிக்கவில்லை. திரும்பி கூட பார்க்காமல் ஏளனமாக சிரித்து சாப்பிட்டு கொண்டே இருந்தான். ராட்சசன் உடனே என்ன செய்தான்? கோபம் அதிகமானது. அதனால 2 கைகளையும் உயர்த்தி கொண்டு ஒரு பேரொலியை எழுப்பிக் கொண்டு பீமனை தாக்குவதற்காக பீமனை நோக்கி வந்தான். அவன் ஓடி வந்து கொண்டிருந்தான். ராட்சசன் மீது ஜஸ்ட் அப்படி ஒரு சிறு பார்வையை மட்டும் செலுத்திவிட்டு அவனை மதிக்கவே மதிக்காமல் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தான் பீமன். ராட்சசன் தன்னுடைய 2 கரங்களையும் சேர்த்து பீமன் மீது பின்னாடியிலிருந்து ஓங்கி ஒரு அடி அடித்தான். வலிமையான ஒரு அடி. அது பீமனுக்கு ஒன்றும் பெருசா ஆகவே இல்லை. அதையும் மதிக்கவே இல்லை. இவன் பாட்டுக்கு சாப்பிட்டு கொண்டிருந்தான். உடனே ராட்சசனுக்கு கோபம் வந்தது. உன்னை என்ன செய்யறேன் பார் அப்படின்னு நேர போய் ஒரு பெரிய மரத்தை பிடுங்கி அதை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான் பீமனை அடிப்பதற்காக. அப்படிப்பட்ட ஒரு அக்னி மாதிரி கொண்ட கோபத்துடன் அவன் வந்தான்.
பீமன் என்ன செய்தான்? நிதானமாக மொத்த சாப்பாடையும் சாப்பிட்டு முடித்தான். கையெல்லாம் அலம்பிக் கொண்டு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டான். சுத்தப்படுத்தி கொண்டு மோதலுக்கு தயாராக மகிழ்ச்சியாக எழுந்து நின்னான். ராட்சசன் வீசிய அந்த மரம் இருக்குல்ல, அப்படி மரம் வந்து விழுறது. அப்படியே ஒத்த கையால், அதுவும் லெஃப்ட் ஹேண்டால இப்படி பிடிச்சான். ஒரே கையால் இடது கையால் அதை பிடித்தான். அப்புறம் 1-on-1 வார் பீமனுக்கும் ராட்சசனுக்கும். இந்த மரத்தை பிடுங்கி அடிக்கிறான், அவன் அந்த மரத்தை பிடுங்கி அடிக்கிறான், இந்த மரத்தை பிடுங்கி அடிக்கிறான். அப்படி போர் உக்ரகமானது. அந்த பகுதியே மரங்கள் அற்று போனது. அந்த அளவுக்கு இவன் மரத்தை பிடுங்கி, இனிமேல் பிடுங்கி அடிக்கிறதுக்கு மரம் இல்லை, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பிடுங்கி அடிச்சாச்சு. அப்புறம் ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டு கட்டி பிடித்து இவர்கள் வந்து இவர்களுடைய மோதலை, இவன் அவனை இழுக்கிறதும் அவன் இவனை இழுத்தும் போது இதே வந்து சண்டை போயிட்டே இருந்தது. லாங் ஃபைட்டு. 2 பேரும் களைத்து போகும் அளவுக்கு சண்டை போட்டார்கள். இவர்கள் போடுற சண்டையில் இவாளுடைய பலத்தை தாங்க முடியாம பூமாதேவி கலங்கி போயிட்டாளாம். அப்படி ஒரு சண்டை நடந்ததாம். அந்த ராட்சசன் பீமனை விட அதிகமாக களைப்படைந்து விட்டான் என்பதை பீமன் கண்டு விட்டான். உடனே இவனுக்கு உற்சாகம் பிறந்துரும் இல்லையா? அதனால என்ன பண்ணான்? அந்த ராட்சசனை இழுத்து கொண்டு வந்து குப்புறக்க போட்டு அவனுடைய முதுகில் பீமன் வந்து தன்னுடைய கால் முட்டியை வைத்து வலது கையால் அவன் கழுத்தை பிடித்து கொண்டு இடது கையால் அவன் இடுப்பு வஸ்திரத்தை பிடித்து கொண்டு ஒரே மடிச்சு குடி போட்டான். குருதியை கக்கி பயங்கரமாக கதறி அந்த ராட்சசன் இறந்து போனான். பகன் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்து? அந்த ராட்சசனின் இவன் எழுப்பிய அந்த கதறல் இருக்குல்ல, பயங்கரமான கதறலை எழுப்பியவுடன் இந்த ராட்சசனினுடைய உறவினர்கள்லாம் அந்த பக்கம் கோகையில எங்கேயானு உட்காந்துட்டு இருப்பால்ல, அவர்கள் எல்லோரும் வந்தார்கள். சேவகர்களும் பணியாளர்களும் உறவினர்களும் வெளியில் வந்தார்கள். அவர்களிடம் என்ன பக்கனை பார்த்தோன்னே ராஜா செத்து போயிட்டான் இல்லையா, அதனால அழுவா எல்லாரும். உடனே இவன் பீமன் சென்று அவர்கள் அனைவருக்கும் ஆறுதல் கூறினான். அப்புறம் எச்சரித்தான், இனி யாரும் நரமாமிசம் உண்ணக்கூடாது, சரியா? அதனால அப்படி சொல்லி எங்க ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு உறுதி ஏற்க வைத்தான். அப்படி இந்த சொல்லை மீறி யாரேனும் ஏதேனும் மனிதர்களுக்கு தீங்கு செய்தீர்கள் என்று சொன்னால் பகனினுடைய கதிதான் உங்களுக்கும் என்று எச்சரித்தான். எல்லாரும் பயத்துல அப்படியே ஆகட்டும் அப்படின்னா அன்று முதல் ராட்சசர்களும் மனிதர்களும் சமாதானமாக வாழ்ந்து வந்தார்கள். சிலர் பீமனை பார்த்து பயந்து ஓடியே விட்டார்கள். இவன் என்ன செய்தான்? எல்லாம் முடிஞ்ச பிறகு பொழுது விடியறதுக்கு முன்னாடி பகாசுரனுடைய சடலத்தை இழுத்து கொண்டு வந்து நகரத்தினுடைய துவாரத்தில் கடத்தினான். அங்கு கிடத்திவிட்டு யாரேனும் அவனை பார்ப்பதற்கு முன்னால் அவன் சென்று விட்டான். சென்று நேர எங்க போனா? தன்னுடைய வசிப்பிடத்திற்கு, பிராமணனுடைய இல்லத்திற்கு சென்றான். அங்கு யுதிஷ்டிரரிடம் நடந்ததை எல்லாவற்றையும் விவரமாக கூறினான். இதுதான் நடந்தது அப்படின்னு ஃபுல்லா ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் விடாம எல்லாத்தையும் நரேட் பண்ணான். மறுநாள் காலையில் என்னாச்சு? அந்த நகரவாசிகள் எல்லோரும் வெளிவந்தார்கள். வெளிவந்து பார்த்தா நகரத்தினுடைய துவாரத்துல, என்ட்ரன்ஸ்ல பகாசுரன், அவனுடைய சடலம், அவ்வளோ பெரிய உடல் சின்னா பின்னமாக சிதறி கிடப்பதை பார்த்தார்கள், ரத்தத்துல ஃப்ளோட் பண்ணிட்டு. அப்படிப்பட்டதை பார்த்தவுடன் என்ன பண்ணா? பார்த்தவாள்லாம் நேர திருப்பி சிட்டிக்குள்ள ஓடி போய் அந்த ஏக சக்கரத்துல இருக்கிறவா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டா இந்த விஷயத்த. காட்டு தீ போல் இந்த நியூஸ் பரவியது. உடனே என்ன எடுத்து அதை பார்ப்பதற்காக, அந்த கண்காட்சியை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கில் நகர மக்கள் வந்து அதை கண்டுகளித்தனர். ஏதோ எல்லாரும் என்ன பேசினா, ஏதோ அமானுஷ்ய ஒரு மனிதன் வந்து இந்த சாதனையை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் அனைவரும் கருதி வந்தார்கள். ராட்சன சரி, யாரு பண்ணியிருப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்த? பகாசுரனா யாரு கொண்டிருப்பா? இந்த வாட்டி யாருடைய முறைமை என்று கணக்கெடுத்து பார்த்தால், ஓ, இந்த பிராமணன், இந்த வீட்டு இந்த பிராமணனோட முறைமை அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட போய் கேட்டார்கள். ஏன்னா கியூரியாசிட்டியில, எப்படி பகாசுரன் செத்து போனா? உங்களுடைய முறைமை தானே, யாரு போனேன், நீங்க என்ன பண்ணல, என்ன நடந்தது அப்படின்னு. உடனே அந்த பிராமணன் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அவர் என்ன சொன்னார்? நாங்கள் தான் போக வேண்டும் என்று நாங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது மந்திரம் அறிந்த ஒரு உயர்
அந்தனர் வந்தார். அவர் வந்து என்னிடம் என்னுடைய துயருக்கான காரணத்தை கேட்டார். நானும் விஷயத்தை சொன்னேன். உடனே அவர் பயப்படாதே என்று சொல்லி நான் செல்கிறேன் என்று என்னிடம் இருந்து எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு மந்திர சக்தி உடைய அந்த அந்தனர் வந்து சென்றார். எனக்கு என்னவோ இந்த காரியம் நிச்சயமாக அவர்தான் செய்திருக்கக்கூடும் என்று தோன்றுகிறது. எங்கிருந்தோ வந்தார், எப்படி என்ன பண்ணார், எப்படி போனார் என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு அந்த பிராமணன் வந்து எல்லோரிடமும் சொன்னவுடன் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருந்தது. ஏதோ மேஜிக் நடந்த மாதிரி இருந்தது. உடனே வந்து எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்து எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணானா, இந்த விஷயத்தை நாம் ஒரு பண்டிகையாகவே கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தணனினுடைய நினைவாக அந்தண வழிபாட்டையே பண்டிகையின் ஒரு முக்கிய அம்சமாக கொண்டு ஒரு பண்டிகையை கொண்டாடினார்கள். இத்துடன் பகவத பருவம் முடிவடைகிறது. 10 உபபருவம் முடிவடைஞ்சுடுத்து.
11வது உபபர்வம் சைத்திர ரத பருவம். சாப்டர் 164லேருந்து 182 வரைக்கும் இந்த 11வது உபபர்வமான சைத்திர ரத பருவம். இதில் மொத்தம் 617 ஸ்லோகங்கள் இருக்கு. ஜனமேஜய ராஜா கேட்குறார், பேக் டு ஹஸ்தினாபூர்னு. ஜனமேஜய ராஜா கேட்குறார், பகாசுரனுடைய வதத்திற்கு அப்புறம் இந்த பாண்டவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்குறார். யார்கிட்ட? வைஷம்பாயனர்கிட்ட. வைஷம்பாயனர் சொல்றார், அவர்கள் அந்த பிராமணனுடைய இல்லத்திலேயே வாழ்ந்து கொண்டு உபனிஷத்துக்களை படித்து கொண்டு வந்தார்கள். அப்படி படித்து கொண்டு இருக்கும்பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப ரொம்ப கடுமையான விரதங்களை அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்த ஒரு பெரிய பிராமணர், இன்னொரு பிராமணர் அந்த வீட்டுக்கு, அந்த வசிப்பிடத்திற்கு வந்திருந்தார். அவர் ஆழமான அழகான கதைகளை உரைப்பதில் வல்லமை பெற்றவராக இருந்திருந்தார். அதனால அவரிடம் பாண்டவர்களும் குந்தியும் அவர் அருகில் அமர்ந்து கொண்டு நிறைய விஷயம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அதன் முடிவில் அவர் யக்ஞசேனனுடைய மகளான திரௌபதியினுடைய சுயம்வரம் பாஞ்சால நாட்டில் நடைபெறுவதாக அவர் கூறினார். திருஷ்டத்யும்னன் மற்றும் திரௌபதியின் பிறப்பு பற்றியும் தாயில்லா பிறப்பு பற்றியும் அவர் சொல்லும் பொழுது யுதிஷ்டிரருக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தாயில்லாமல் இருவர் பிறந்திருக்கிறார்களா, அது எப்படி ஏற்பட முடியும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதனால யுதிஷ்டிரர் இந்த கதையை, அதாவது யக்ஞசேனனுடைய மகள் திரௌபதியும் அவருடைய மகன் திருஷ்டத்யும்னனும் பிறந்த கதையை எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு யுதிஷ்டிரர் கேட்க எல்லா பாண்டவர்களும் கேட்கிறார்கள். அதனால் அந்த பிராமணர் அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை சொல்லும்போது அவர் என்ன சொல்றார், எப்படி இவர்கள் இருவரும் பிறந்தார்கள், அப்புறம் திருஷ்டத்யும்னன் துரோணர்கிட்ட படிச்சாருன்னு சொன்னேளே, துரோணரிடம் அவன் எப்படி படித்தான், அந்த கதையும் எங்களுக்கு சொல்லுங்க. உடனே பிராமணர் என்ன பண்றார், துரோணரினுடைய பிறப்பிலிருந்து ஆரம்பிக்கிறார். துரோணர் பரத்வாஜ ரிஷிக்கு பிறந்த கதையையும் அவருடைய உயிர் விந்துவை அவர் துரோணி என்ற யஜ்ஞ பாத்திரம் அந்த குடத்தில் இட்டு அவர் அதிலிருந்து பிறந்ததனால் அவருக்கு துரோணர் என்ற பெயர் வைத்த கதையையும், அப்புறம் பிருஷதனினுடைய மகன் துருபதனுடன் துரோணருக்கு கொண்டிருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பால்ய ஸ்நேகம் பற்றியும், அப்புறம் துரோணர் எப்படி பரசுராமரிடம் சென்று அவரிடம் எல்லா அஸ்திரங்களையும் பெற்றார் என்பதையும், அதுக்கப்புறம் துருபதனை போய் பார்த்து துருபதன் அவரை அவமானப்படுத்திய கதையையும், அதுக்கப்புறம் துருபதனை பழிவாங்க தீர்மானித்து இவர் குரு ராஷ்டிரம் சென்று பீஷ்மரினுடைய நற்பெயரை பெற்று குரு ராஜகுமாரர்களுக்கு இவர் பாடம் கற்பித்ததையும், அவர் கேட்ட குருதட்சிணையை குந்தியின் மைந்தர்கள் அனைவரும் துருபதனை வீழ்த்தி சிறை பிடித்து அவரிடம் கொண்டு ஒப்படைத்து குருதட்சிணையை கொடுத்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இவர்? ஆக்சுவலா பாண்டவர்கள்கிட்டயே சொல்லிட்டு இருக்கா. ஆனா பாண்டவர்கள்னு தெரியாது, இவர்களும் பாண்டவர்கள்னு காமித்துக் கொள்ளவில்லை, கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கதையை. அப்படி கொடுத்த பிறகு பாஞ்சால நாட்டை தெற்கு பாஞ்சாலம் வடக்கு பாஞ்சாலம் என்று பிரித்து காம்பில்ய நகரத்தை தலைநகரமாக கொண்ட கங்கைக்கு தெற்கில் உள்ள தெற்கு பாஞ்சாலத்தை துருபதனுக்கு கொடுத்துவிட்டு அஹிச்சித்திர நகரத்தை தலைநகரமாக கொண்ட வடக்கு பாஞ்சாலத்தை துரோணர் எடுத்துக்கொண்டார். இதுதான் அவர் செய்த ஒப்பந்தம். ஆனால் இது நடந்த பிறகு துருபதன் இதில் நடந்த அவமானத்தினால் அவன் இன்னும் பலவீனமானான். பட்ட அவமானத்திலிருந்து அவன் மீளவே இல்லை. அது அவன் மனதில் இருந்து கொண்டே இருந்தது, நீங்காமல். அப்புறம் அந்த பிராமணர் சொல்றார், இதயத்தில் இப்பேற்பட்ட ஒரு பெரிய துயரை கொண்ட துருபதன் ஒவ்வொரு பிராமணர்களின் ஆசிரமமாக தேடி தேடி அலைந்தான். எதற்கு அலைந்தான் அப்படின்னாக்கா, சடங்கு செய்வதில் நிபுணத்துவம் கொண்ட ஒரு பிராமணனை புரோகிதராக அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தேடி அலைந்தான். அதாவது சாதாரணமாக இல்லாமல் அசாதாரணமான சாதனைகளை செய்யக்கூடிய வாரிசு எனக்கு இல்லையே என்ற துயர் அவனுக்கு இருந்ததுனால அந்த எண்ணத்தினால் உந்தப்பட்டு தனக்கு அசாதாரணமாக செயல்களை செய்யும் புத்திரன் அருளப்பட வேண்டும், அந்த புத்திர பாக்கியத்திற்கான ஏக்கம் அவன் மனதில் ஏற்பட்டது.
இதனால்தான் பிராமணர்களை அணுகினான். துரோணரை பழிவாங்குவதற்கு அதை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு க்ஷணமும் அதை எண்ணி எண்ணி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தான். யாரு? துருபதன். ஒரு நாள் கங்கை கரை ஓரத்தில் ஒரு பிராமணர்களினுடைய ஆசிரமத்தை வந்தடைந்தான். அங்க உயர்ந்த அறத்தகுதிகளை கொண்ட பெரிய பெரிய பிராமணர்களை பார்த்தான். அப்படி அறத்தகுதிகளை கொள்ளாத பிராமணர்கள் யாருமே இல்லை என்று இருந்தது அவனுக்கு. அங்கு இருந்தவர்களிலேயே எல்லோரும் சிறந்தவர்கள். அதிலும் சிறந்தவர்களாக இருவர் இருந்தார்கள். ஒருத்தர் இளையவர், அவர் பேரு உபயாஜர்னு பேரு. இன்னொருத்தர் மூத்தவர், அவர் பேரு யாஜர்னு பேரு. அந்த இளையவரான உபயாஜரை அணுகினான் துருபதன். அவர்கிட்ட பேச விரும்பி பல விஷயங்கள், அவரை தனிமையில் சந்தித்து நமஸ்காரம் பணிந்து பாதம் பணிந்து நமஸ்கரித்து அவர்கிட்ட அவர் விரும்பும் பொருட்களை எல்லாம் கொடுப்பதாக வாக்கு கொடுத்தான். இனிமையான வார்த்தைகளில் கேட்டான். நீங்கள் எனக்கு ஒரு சடங்கு நடத்தி கொடுக்க வேண்டும். துரோணரை கொல்லும் ஒரு பிள்ளையை நான் பெறும்படி ஒரு யாகமானது நீங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும். இதற்கு நான் 1000 பசுக்களை தருகிறேன். இன்னும் எவையெல்லாம் நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ அதையெல்லாம் கூட தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து கேட்டான். உபயாஜர், என்னால் இது போன்ற சடங்கை செய்ய முடியாது என்றார். துருபதன் மீண்டும் மீண்டும் சேவித்து கேட்கிறான், ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்களேன் அப்படின்னு. உபயாஜர் என்ன சொல்றா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், யாஜர் என்று பெயர். நாங்கள் அடர்ந்த கானகத்தில் சென்று கொண்டிருந்த போது உலவிக் கொண்டிருந்தோம். ஒரு முறை கீழே கடந்த ஒரு கனியை அவர் எடுத்தார். அதன் சுத்தத்தை பற்றி கவலையே கொள்ளவில்லை அவர். அவரை பின்தொடர்ந்து சென்ற நான் இதை கவனித்ததால் இதை பார்த்தேன். அவருடைய தகுதியற்ற இந்த செயலை நான் பார்த்தேன். சுத்தம் இல்லாம ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்றது அது நல்லது இல்லை, ஒருத்தரினுடைய தகுதியை தாழ்த்துகிறது என்று இவர் சொல்கிறார். நாங்கள் கல்வி கற்றுக்கொண்டிருந்த பொழுது அந்த ஆசிரமத்தில் அவர் என்ன செய்வார், மனிதர்கள் சாப்பிட்டு விட்டு மீதம் வைத்திருந்த உணவை இவர் எடுத்து சாப்பிடுவார். அதுக்கப்புறம் அவர் எப்பொழுதும் உணவை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார். இதையெல்லாம் நான் சொல்வதன் மூலம் துருபதா, என்னுடைய அண்ணனாகியவர் உலக பொருட்களை அடைவதில் அந்த நாட்டம் அதிகமாக கொண்டவர் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால நீங்கள் வேண்டுமென்றால் அவரிடம் செல்லுங்களேன், அவர் உங்கள் காரியத்தை செய்து கொடுப்பார் அப்படின்னு யாரு சொல்றா? உபயாஜர் துருபதன் கிட்ட சொல்றார். இதை கேட்ட மன்னன் யாஜர் மீது பெரிய நல்ல கருத்து இல்லாவிட்டாலும் இவர் சொன்னதுனால யாஜரினுடைய இல்லத்திற்கு சென்றான். அங்கு சென்றவுடன் மரியாதைக்குரியவராக யாஜரை காண்கிறான், நமஸ்கரிக்கிறான், வழிபடுகிறான். தன்னுடைய காரியத்தை செய்து கொடுக்க வேண்டி கேட்கிறான். என்னுடைய இதயத்தில் இந்த காரியம்தான் எரிந்து கொண்டிருக்கிறது, இதை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். துருபதன் அப்புறம் சொல்றான், துரோணரை பத்தி துருபதன் யாஜர்கிட்ட சொல்றான், இந்த உலகத்தில் துரோணரை விஞ்ச ஒரு க்ஷத்ரியன் கிடையாது, அப்பேற்பட்டவர் அவர். 6 முழம் கொண்ட அவருடைய தனுஷ் இருக்குல்ல, அவருடைய வில்லின் வலிமையானது மகத்தானது. 6 முழமா துரோணருடைய 6 முழு முழம் கொண்டது அப்படிங்கிறான். உண்மையாக சொன்னால் க்ஷத்ரிய குலத்தையே கூட மொத்தமாக அழிக்கும் வல்லமை கொண்ட 2வது ஜாமதக்னியை போன்றவர். ஜாமதக்னி யாரு? ஜமதக்னியினுடைய மகன் ஜாமதக்னி, பரசுராமர் இல்லையா? அவரை போன்ற இன்னொரு பரசுராமர் இவர் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட வித்வத் அவருக்கு இருக்கு தனுர்வித்யால. யாராலையும் அவரை விஞ்சவே முடியாது. அவர் பிராமணனாக இருப்பதனால் பிரம்ம பலமும் அவருக்கு இருக்கு. அவர் தனுஷ் வித்யால நிபுணத்துவம் கொண்டதனால் அவருக்கு க்ஷத்ரிய பலமும் இருக்கு. அதனால எதிரில் நிற்கும் அனைவரையும் அவரால் வீழ்த்த முடியும், எல்லோரையும் அவர் எரித்து விட முடியும். என்னிடம்
சத்திரிய சக்தி தான் இருக்கிறது. சத்திரிய பலத்தை விட பிரம்ம பலம் அதிகம். என்னிடம் சத்திரிய சக்தி மட்டும் இருப்பதனால் உங்களை போன்ற ஒருவரை நான் புரோகிதராக அடைந்து விட்டால் எனக்கு பிரம்ம பலமும் இருக்கும். அதனால போரில் வெல்லப்பட முடியாத துரோணரை கொல்லக்கூடிய ஒரு மகனை நீங்கள் எனக்கு வேள்வி மூலம் நான் பெறும்படி அருள வேண்டும், செய்ய வேண்டும். இதற்கு நான் உங்களுக்கு ஒரு அற்புதம் பசுக்கள் கொடுக்கிறேன். ஒரு அற்புதம் அப்படின்னாக்க 10 மில்லியன், 1 கோடி பசு தரேன் அப்படிங்கிறார். இந்த வேள்வியை செய்வதற்கு பல சடங்குகள் அவற்றையெல்லாம் மனதில் யாஜர் சிந்தித்து பார்க்கிறார். சிந்தித்து பார்த்துவிட்டு தனக்கு துணையாக உபயாஜர் இருக்க வேண்டும் என்று உபயாஜரையும் கூட வர சொல்றார். எந்த விஷயத்தையுமே எதிர்பாராத உபயாஜர் அண்ணா சொல்லிட்டாருங்கிறதுக்காக கூட வந்து செய்யறார். இந்த வேள்வியை நடத்தி கொடுப்பதாக யாஜர் வந்து துருபதனுக்கு உறுதியளிக்கிறார். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று உபயாஜர் துரோணரிடம் தெரிவிக்கிறார். நீங்கள் விரும்பும் மகனை நிச்சயமாக நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு உபயாஜர் வந்து துருபதன் கிட்ட சொல்றார். அக்னியில் என்ன ஆறுது, உபயாஜர் வந்து தெளிந்த நெய்யை விட்டார். என்ன முடிய போறது, யாகம் வந்து சம்பன்னமாக போறது. தெளிந்த நெய்யை அக்னியில் விட்டவுடன் துருபதன் வந்து அவருடைய மனைவியை அழைக்கிறான். அழைத்து என்ன சொல்றான், உனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் வரப்போகிறார்கள், இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறான் மனைவியை. அவ என்ன சொல்றா, குங்குமப்பூ போன்ற சில வாசனை பொருட்களை நான் என் வாயில் வைத்து கொண்டிருக்கிறேன். அதனால இந்த யாக நெய்யை ஏற்கும் தகுதி அந்த நிலையில் நான் இல்லை. இப்பொழுது எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். அதை மென்னு அந்த வாசனையோட வரத்துக்காக கேட்குறா. யாஜர் வந்து என்ன சொல்றார், அம்மா நாங்கள் நெய்யை அக்னியில் இட்டாச்சு, அதனால நீ வந்தாலும் வராவிட்டாலும் நான் நெய்யை அக்னியில் விட்டாச்சு. உபயாஜர் வந்து மந்திரங்களை ஓதியாச்சு, அவர் ஜெபித்தாச்சு. அதனால நீ வந்தாலும் வராட்டியும் இப்போ குழந்தை வந்துவிடும் அப்படிங்கிறார். அதை சொல்லி அந்த நெய் விட்டுண்டே இருக்கிறச்சே என்னது, நெருப்பிலிருந்து பிரகாசத்துடன் ஒரு தெய்வீக பிள்ளை எழுந்திருக்கிறான். கிரீடம் வச்சிருக்கான், கவச்சம் போட்டுட்டு இருக்கான், வாழ் வச்சுட்டு இருக்கான், வில்லு வச்சுட்டு இருக்கான், அம்பெல்லாம் வச்சுட்டு இருக்கான். எல்லாத்தையும் தாங்கியபடி எழுந்து நிற்கிறான். ஒரு அற்புதமான தேரில் ஏறி கொஞ்ச நேரம் அப்படியே எல்லா பக்கமும் உலா வந்து அவன் வருவதை பார்த்தா, அப்படி பவனி வர்றதை பார்த்த உடனே துருபதனுக்கு எப்படி இருக்கும், அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பாஞ்சாலர்களுக்கும் மகிழ்ச்சி. உடனே வந்து அசரீரி சொல்றது, இந்த இளவரசன் துரோணரின் அழிவிற்காக பிறந்திருக்கிறான், பாஞ்சாலர்களினுடைய அச்சங்களை போக்குவதற்காக பிறந்திருக்கிறான், அவர் பாஞ்சாலர்களின் புகழை பரப்புவதற்காக பிறந்திருக்கிறான், மன்னன் துருபதனின் துயரை நீக்குவதற்காக இவன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு அசரீரி சொல்றது. அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, அதே அக்னியிலிருந்து, அந்த யாக அக்னியினுடைய மத்தியிலிருந்து ஒரு பெண் தோன்றுகிறாள். தாமரையினுடைய இதழ்களை போன்ற அழகாக விரிந்திருக்கும் கண்கள், கருமையான கண்கள் அவளுக்கு. அதுக்கப்புறம் சுருளா நீல நிறத்தில், கருநீர நிலத்தில் முடி கூந்தல் இருக்கிறது. அப்புறம் மேடாக தாமிரத்தை வளைத்தால், காப்பரை வளைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான் ஷைனிங்கா அவளோட நெயில்ஸ் எல்லாம், நகங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறது. நீல தாமரை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவள் இருந்தால் 2 மைல் தூரத்துக்கு அப்படியே அந்த சுகந்தம் வீசுறதாம் இவகிட்டேந்து. உடனே அசரீரி சொல்றது, கரிய நிறம் கொண்ட இவள் பெண்களில் முதன்மையானவளாக இருப்பாள், க்ஷத்திரியர்களினுடைய அழிவிற்கு இவளே காரணமாக இருப்பாள், தேவர்களின் காரியத்தை சாதிப்பாள், குரு வம்சத்தின் அச்சத்தை அதிகரிப்பாள் அப்படின்னு அசரீரி சொல்றது. பாஞ்சாலர்கள் வந்து இதை கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது.
இந்த மாதிரி அற்புதமாக நம்மளுடைய தேசத்துக்காக 2 குழந்தை வந்திருக்கு அப்படின்னு அவர்கள் வந்து முழக்கம் எடுக்கிறார்கள். துருபதனினுடைய மனைவிக்கு ஒரே ஆச்சரியம். உடனே நேர அவர் வந்து யாஜர்கிட்ட போய், இவர்கள் இருவரும் என்னை தவிர வேறு யாரையும் தாயாக அறியக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறார். உடனே அவர் அப்படியே ஆகட்டும்னு ஆசீர்வாதம் பண்றார். இந்த புதிதாக பிறந்த 2 குழந்தை இரட்டையர்களுக்கும் இப்ப பேர் சூட்ட வேண்டும் இல்லையா? அதனால துருபதன் வந்து பெயர் சூட்டுகிறான். இயற்கையாகவே கவசத்துடனும் ஆயுதத்துடனும் பிறந்ததால் அவனுக்கு திருஷ்டத்யும்னன் என்று பெயரிடுகிறான். இது ஒரு வகையில். இன்னொரு உரையாசிரியர்கள் என்ன சொல்றாருனாக்க, அவன் சந்தோஷம் நிறைந்த மனதுடனும் கர்வம் உள்ளவனாகவும் கோபம் உள்ளவனாகவும் தோன்றியதால் திருஷ்டன் என்ற பெயரும், அவன் வந்து பராக்கிரமம் கொண்டிருந்ததனால் தியும்னன் என்ற பெயரும் இணைத்து அவனுக்கு திருஷ்டத்யும்னன்கிற பெயர் வந்தது அப்படின்னு சொல்றா. அப்புறம் அந்த பெண் வந்து கரிய நிறத்தில் இருந்ததால், ஆனால் ரொம்ப அழகா இருந்ததுனால அவளுக்கு கிருஷ்ணா என்ற பெயர். அத கிருஷ்ணைன்னு சொல்லலாம் தமிழ்ல சொல்றச்சே. துருபதனினுடைய மகளாக இருந்ததால் திரௌபதி, யக்ஞசேனனுடைய மகளாக இருந்ததால் யாக்ஞசேனி, பாஞ்சால தேசத்தினுடைய இளவரசியாக இருந்ததால் பாஞ்சாலி, இந்த பெயரெல்லாம் அவளுக்கு சூட்டப்பட்டது. ஸோ துருபதனிடம் பாதி நாட்டை வாங்கி கொண்ட துரோணாச்சாரியார் அதற்கு ஈடாக ஏதேனும் செய்ய வேண்டுமே, ஒரு பிராமணனுடைய மனம் இல்லையா? துருபதனிடம் பாதி நாட்டை நம்ம வாங்கிட்டோம், அதற்கு ஈடாக நாம் ஏதேனும் செய்ய வேண்டுமே என்று திருஷ்டத்யும்னனுக்கு தானே தனுர்வித்யாவை சொல்லிக் கொடுக்கும்படி அவனை சேர்த்துக் கொள்கிறார். விதி தவிர்க்க முடியாதது என்று தெரிந்தும் தன் புகழ் நிலைத்திருக்கும்படி இந்த காரியத்தை செய்தார் துரோணாச்சாரியார். அப்புறம் இந்த கதையை பிராமணனிடம் இருந்து கேட்டு முடித்தார்கள். யாரு? பாண்டவர்கள். உடனே இந்த விஷயம் தெரிஞ்சது. யாரை பத்தி? நம்ம ஆச்சாரியாரோட டெத்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. திருஷ்டத்யும்னன் பிறந்திருக்கிறான் ஆச்சாரியாரை கொல்றதுக்காக. அப்புறம் இதை தெரிஞ்சும் அவரே அவனுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்திருக்கார் அப்படின்னு உடனே அவர்களினுடைய மனதானது தச்சது போல அப்படி ஒரு துக்கத்தை இவர்கள் அடைந்தார்கள். அமைதியாக இருந்தார்கள். ஆனால் உள்ள அமைதியா இல்லை, அமைதியை இழந்தார்கள். வாய மூடிட்டு இருந்தாலும். குந்தி வந்து உடனே சொல்றா. குந்திக்கு தெரியும் இல்லையா சிச்சுவேஷன். உடனே சிச்சுவேஷனை வந்து இதுலேருந்து இவாளை வந்து கூட்டிட்டு போனோம். ஓவர் அடுத்ததை வந்து நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாம் இங்கு பல காலம் தங்க முடியாது, அதனால் நீங்கள் விரும்பினால் நாம் பாஞ்சாலத்திற்கு கிளம்பலாம் அப்படிங்கிறார். பாஞ்சாலம் என்ற நாடு வந்து பிராமணர்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த யக்ஞசேனன் துருபதனினுடைய நாடு. நாம் அங்கு மகிழ்ச்சியாக இருப்போம் என்று எனக்கு தோன்றுகிறது, அதனால் நாம் செல்வோமா? நீங்கள் நினைத்தால் நாம் செல்லலாம் அப்படிங்கிறார். உடனே யுதிஷ்டிரர் சொல்றார், எங்களுக்கு நன்மை பயக்குமோ அல்லாததோ நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் உங்கள் கட்டளையை பின்தொடர்வதே எங்களுடைய தர்மம், அதனால் நீங்கள் சொல்லிட்டேன்னாமா போயிடலாம் அப்படின்னு இவர்கள் எல்லோரும் பிராமணனை வணங்கிவிட்டு குந்தியும் பாண்டவர்களும் கிளம்புகிறார்கள். காம்பில்ய நகரத்தை நோக்கி செல்கிறார்கள். எங்கேருந்து? ஏகசக்கர நகரத்திலிருந்து. இந்த மேப்பில் இல்லை, அது வேறு மேப்பு. ஓகே, எனிவே திஸ் மேப் இஸ் நாட் டு ஸ்கேல். நாங்கள் இன்னும் கொஞ்சம் திருத்தி அனுப்புவோம், பட் ஒரு ஐடியாக்காக. இங்கே பெங்காலில் இருக்க ஏகசக்கர நகரம், சம்வேர் காம்பில்யம் வந்து இங்கே இருக்குது உத்தரப்பிரதேஷில். ஸோ இங்கே ஏகசக்கரத்திலிருந்து காம்பில்யத்துக்கு ஒரு மாதிரி டுவர்ட்ஸ் நார்த் போனோம். இவா வடக்கு நோக்கி இவர்கள் செல்ல வேண்டியது இருக்குது. இவா இப்படி செல்வதற்கு சில நாட்கள் முன்னர் இங்கிருந்து இங்கே வரைக்கும், கிரீன்லேருந்து ப்ளூ வரைக்கும். ஓகே, ஸோ இவர்கள் இப்படி செல்வதற்கு முன்னால், சில நாட்கள் முன்னால் வியாசர் வந்து சொன்னார் இல்லையா, ஏகசக்கரத்துக்கு நான் வருவேன், நான் வரது வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கணும்னு. அதனால் வியாசர் வந்து வரார். கொஞ்ச நாள் முன்னாடி ஏகசக்கரத்தில் இவ இருந்தபோது வியாசர் வரார். வியாசர் வந்தோடனே அவரை வணங்கி உடனே வியாசர் என்ன சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் சாஸ்திரத்தில் கூறியபடி தர்மத்தை அனுஷ்டித்து வாழ்கிறீர்களா? பிராமணர்களை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களா? எல்லாம் சமத்தா பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தாத்தா இல்லையா கேட்குறாரு. எல்லாம் இதை பண்ணுறீங்களா, அதை பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்களா, எல்லாம் வந்து குசலம் விசாரித்து எல்லாம் கேட்கிறார். பல விஷயங்களை இவர்கள் மத்தியில் இவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்பொழுது என்ன பண்ணுறார், வியாசர் வந்து ஒரு பெண்ணினுடைய கதையை கூறுகிறார். முன்பொரு காலத்தில்
முனிவரினுடைய ஆசிரமத்தில் வாழ்ந்த ஒரு பெண். அவள் ரொம்ப அழகுடையவளாக இருந்தாலும் பூர்வ கர்மாவினுடைய விஷயத்தினால் அவள் நற்பேரற்றவளாக இருந்தார். அதனால அவளுக்கு யாருமே அவளை கல்யாணம் பண்ணி கொள்ளவில்லை. கற்புடையவளாக அழகுடையவளாக இருந்த போதிலும் கணவனை அடையவே இல்லை. அதனால் அவள் என்ன பண்றா, மகேஸ்வரனை நோக்கி தவம் செய்கிறாள். அவளுடைய தவத்தில் பிரசன்னமாகி மகாதேவனும் கண்முன் தோன்றுகிறார். உடனே அவ என்ன கேட்கிறா, அனைத்து தகுதிகளையும் கொண்டவர் எனக்கு கணவராக கொடுங்கள் அப்படின்னு திரும்பி 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 கேட்கிறா. உடனே அதற்கு ஈசன் பாண்டவர்களாகிய 5 பேரும் உனக்கு கணவராக வருவார்கள் அப்படின்னு சொன்னோடனே அவ சொல்றா, இல்ல எனக்கு ஒரு கணவனை மட்டுமே நான் அடையும்படி எனக்கு நீங்கள் வரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறா. நீ 5 முறை கேட்டாய் இல்லையா, அதனால உனக்கு 5 பேர் கணவர்களாக அமைவார்கள். அது இந்த பிறவியில் இல்லை, அடுத்த பிறவியில் உனக்கு அமைவார்கள் அப்படின்னு சொல்றா. அதனால் அவளே பிருஷத்தனின் குலத்தில் யக்ஞசேனனுடைய மகளாக திரௌபதியாக அவள் தோன்றினாள். அவளே உங்கள் அனைவருக்கும் மனைவியாக வருவாள் என்று நியமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வியாசர் பாண்டவருக்கு சொல்றார். அதனால நீங்கள் பாஞ்சாலம் சென்று அவளை அடைந்து அதற்கு பிறகு நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள், இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு வியாசர் சொல்றார். இதை சொல்லிட்டு வியாசர் மறைந்து விட்டார். சொல்லியாச்சு இல்லையா? அப்புறம் அவர் எங்கிருந்து எப்படி தோன்றினாரோ அப்படியே சென்று விட்டார். வியாசர் இதை சொன்ன பிறகு அந்த பிராமணர்களை, அப்புறம் அந்த பிராமணன் வந்தார், கதையெல்லாம் கேட்டு முடிச்சோடனே பிராமணரையும் வழி அனுப்பிவிட்டு இவரும் காம்பில்யத்தை நோக்கி சென்றார்கள். வடக்கை நோக்கி இரவும் பகலுமாக பயணித்து கொண்டிருந்தவர்கள் கங்கை கரையை வந்தடைந்தார்கள். அர்ஜுனன் கையில் தீப்பந்தத்துடன் அவன்தான் அனைவரையும் வழி நடத்தி கூட்டிக் கொண்டு போயிட்டு இருந்தான். அப்பொழுது என்ன ஆயிடுத்து, அங்க செருக்குடன் கூடிய ஒரு கந்தர்வன் இருந்தான். அவன் தன் மனைவியுடன் கங்கை கரையில் விளையாடி கொண்டிருந்தான். என்னாச்சு, பாண்டவர்களினுடைய பாத ஓசை கேட்டவுடன் மிகுந்த கோபம் கொண்டான். தங்கள் தாயாருடன் வந்து கொண்டிருந்த அங்க வந்துருக்கிற பாண்டவர்களை பார்த்து விட்டான். உடனே இங்கேந்து கத்துறான். இந்த சந்தி காலம் கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் உலவுவதற்காக நியமிக்கப்பட்டது. மீதி இருக்கிற நேரம் தான் மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் எங்கள் அருகில் வரும் எந்த ஒரு மனிதனையும் அந்த முட்டாளை நாங்கள் கொன்று விடுவோம் அப்படின்னு இங்கேருந்து கத்துறான். அவன் அங்கேயே நில்லுங்கள் அப்படின்னு கத்துறான். என்னாச்சுப்பா? ஓகே அப்படின்னு ஒண்ணே, நாங்கள் கங்கையில் குளித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் அறியவில்லையா? கந்தர்வராஜன் அங்காரபர்ணன் நான். அதனால பெரும் செல்வ செருக்கு கொண்ட குபேரனினுடைய நட்பை கொண்டவன் நான். அப்படி இருக்கிற என்னை, என்னுடைய புலனாசைகளை தீர்த்து கொள்வதற்காகவே உள்ளது இந்த கானகம். இந்த கானகத்துக்கே என்னுடைய பெயர் தான் அங்காரபர்ணம் என்று பெயர். இந்த கங்கை கரை எனக்காக இருக்கு, நான் இங்க உல்லாசமாக இருப்பதற்காகவே இங்க இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே, என்னை அணுக உனக்கு என்ன துணிச்சல் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறான் இவாளை பார்த்து. அதுக்கு அர்ஜுனன் தானே ஃப்ரண்ட்டு, ஃபோர் ரன்னர் அர்ஜுனன் தானே அந்த குரூப்ல. உடனே அர்ஜுனன் ஹே துர்மதே, முட்டாளே, மடையனே அப்படின்னு. துர்மதேன்னா அதானே, மூடனே, பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் சந்தி பொழுதாக இருக்கட்டும், இமயத்திலிருந்து சமுத்திரம் வரை இந்த கங்கையிலிருந்து மற்றவர்களை யார் தடுக்க முடியும்? மற்றவர்கள் வருவதை யார் தடுக்க முடியும்? ஆறுகளிலேயே முதன்மையானவள் கங்கை. கங்கைக்கு வருவதற்கு குறிப்பிட்ட நேரம் காலம் என்று எதுவுமே கிடையாது. ஆக நீ எந்த காரணம் கூறினாலும் பலம் வாய்ந்த நாங்கள் அதையெல்லாம் மதிக்க கூட மாட்டோம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ரிப்ளை பண்றான் அர்ஜுனன். அப்புறம் சொல்றான் அர்ஜுனன், குரூரனே, போரில் பலவீனமானவர்கள் தான் உன்னை வழிபடுவார்கள், உன்னை பார்த்து பயப்படுவார்கள். இந்த கங்கை
7 நீரோடைகளாக பிரிந்து சமுத்திரத்தில் கலக்கிறாள், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இது ஏற்கனவே நம்ம ராமாயணத்தில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கங்கா, யமுனா, சரஸ்வதி, ரதா, சரயு, கோமதி, கண்டகி அப்படின்னு இந்த ஓகே அப்படின்னு இங்கே வந்து சொல்லப்படுறது. சீதா அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லப்படுறது. ஸோ எப்படி வேணால் ஒருவேளை ரதா அப்படிங்கிறது தான் சீதாவுக்கு இன்னொரு பேரோ என்னவோ தெரியாது. ஸோ இந்த மாதிரி 7 நதிகள் வந்து இந்த நீரை எடுத்து எவன் ஒருவன் குடிக்கிறானோ அவன் அனைத்து பாபங்களிலும் அவன் வந்து அவனுக்கு கழிந்து விடும். ஆக அனைத்து பாபங்களையும் துறக்கிறான். அப்படி அவனை ஆபத்திலிருந்து காப்பாற்றி அவனுக்கு நற்கதியை, ஸ்வர்க்கத்தை வழங்கும் இந்த கங்கைக்கு வருபவர்களை நீ எப்படி நிறுத்த முடியும்? நீ யார் நிறுத்தறதுக்கு? எங்களை நீ எப்படி தடுக்க முடியும்? உனக்கு பயந்து கங்கையை ஸ்பர்ஷிக்காமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னோடனே பெரும் கோபம் வந்து விட்டது இந்த அங்காரபர்ணனுக்கு, இல்லையா? அதனால என்ன பண்ணா, அம்புகளை பாண்டவர்கள் மீது ஏவத் தொடங்கினான். அர்ஜுனன் என்ன செய்தான்? ஒரு கையில் தீப்பந்தத்தை பிடித்தபடி அம்புகளை, கணைகளை அங்காரபர்ணன் மேல் தொடுக்க ஆரம்பித்தான். எவ்வளோ ஒரு நிபுணத்துவம் இருக்கணும் தீப்பந்தத்தை பிடிச்சுண்டே வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு. அர்ஜுனன் சொல்கிறான், ஹே கந்தர்வா, ஆயுதத்தில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அவர்களை அச்சுறுத்துறது நீ எண்ணாதே. மீறி நீ எய்தும் அம்புகள்லாம் நீர் குமிழியை போல் சிதறி மறைந்து போகும். ஞாபகம் வைத்துக்கொள். நீ மனிதர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக இருப்பதனால் என்னால் உன் மீது தெய்வீக அஸ்திரங்களை பயன்படுத்த முடியும். அதனால இப்பொழுது நான் உன் மீது தெய்வீக அஸ்திரத்தை எய்தி போர் புரிய போகிறேன். கபட்டமாக போர் புரிய மாட்டேன். இந்த அஸ்திரம் இந்திரனினுடைய குரு ப்ரஹஸ்பதி பரத்வாஜர் என்ற ரிஷிக்கு கொடுத்தது, இந்த அக்னி அஸ்திரம். அந்த அக்னி அஸ்திரம் தான் அக்னிவேஷர் என்ற ரிஷிக்கு பரத்வாஜர் சொல்லி கொடுத்தார். அக்னிவேஷர் வந்து பரத்வாஜனுடைய மகனாக பிராமணர்களிலேயே உத்தமராக விளங்கும் என்னுடைய குருவிற்கு சொல்லி கொடுத்தார். அப்பேற்பட்ட என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்த அஸ்திரம் இது, இந்த அக்னி அஸ்திரம். அதனால அதை வந்து உன் மீது ஏவ போகிறேன்னு சொல்லி அந்த அக்னி அஸ்திரத்தை கந்தர்வன் மீது ஏவினான் அர்ஜுனன். அதை ஏவியவுடன் அந்த தேர் வந்து அப்படியே நொடி பொழுதில் அவனுடைய கந்தர்வனுடைய தேரை எரிந்து விட்டது. அந்த தேரிலிருந்து இவன் தலைகீழாக விழுந்தான் கந்தர்வன். இதை பார்த்த உடனே அவனுடைய மனைவி வந்து பயம் கொண்டு நேர யுதிஷ்டர்கிட்ட போய் உயிர் பிச்சை கொடுக்கும்படி, தன்னுடைய கணவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறான். உடனே யுதிஷ்டர் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்றார், பெண்களினுடைய பாதுகாப்பை அடைந்து புகழை இழந்து போரில் தோற்றவனை யாரு அர்ஜுனா கொல்வார்கள், விட்டுவிடு அப்படிங்கிறான். அப்படின்னு யுதிஷ்டிரர் அர்ஜுனன், என்ன ஒரு அவமானம் அந்த கந்தர்வனுக்கு, இல்லையா? உடனே அர்ஜுனன் வந்து சொல்றான், கந்தர்வா, உனது உயிரை பெற்று கொண்டு செல்வாய், வருந்தாதே. எங்களுடைய குரு மன்னன் யுதிஷ்டிரர் உனக்கு கருணை காட்ட சொல்லி எனக்கு ஆணை பிறப்பித்துள்ளார், வேறு வழி இல்லை, போ அப்படிங்கிறான். உடனே அங்காரபர்ணன் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்றான், பலம் ஒடுக்கப்பட்ட பிறகு எனக்கு எதுக்கு அங்காரபர்ணன்கிற பேரு? அங்காரபர்ணன் அப்படின்னு சொன்னாக்கா ஒளி பொருந்திய தேரை கொண்டவன் என்று அர்த்தம். அந்த தேரே போயிடுத்தே, அதே நீ வந்து அழிச்சாச்சே. அதனால நான் இதற்கு முன் அழைக்கப்பட்ட சித்திரரதன் அப்படிங்கிற பேரிலேயே நான் அழைக்கப்படுவேன். அதுதான் இந்த சைத்திரரத பருவம், இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனனினுடைய நட்பை வேண்டி கேட்டுக்கொள்கிறான். நட்பை வேண்டி கேட்டுக்கொண்டு அர்ஜுனன் கிட்ட சொல்றான், நான் வந்து எனக்கு வந்து நிறையா மாய வித்யா தெரியும், எனக்கு தெரிஞ்ச வித்யாலாம் நான் உனக்கு சொல்லி தட்டுமா அப்படின்னு கேட்குறான். உடனே அர்ஜுனன் கேட்குறான்னா, என்ன உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுத்ததுக்காக இதெல்லாம் எனக்கு சொல்லித்தரியா? நான் அப்படி வாங்கிக்க கூடாது, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். உடனே அங்காரபர்ணன் சொல்கிறான், நண்பா, உன் மீது கொண்ட நட்பால் நான் இதை சொல்லி கொடுக்குறேன். வேணும்னா உனக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா நான் இதை உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு மாறாக அக்னி அஸ்திரத்தை நீ எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்குறான். அதனால் இவர்கள் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கதைகள் வந்து இவ பேசுகிறா. இந்த டயலாக் வந்து கண்டினியூ ஆகிறது. அங்காரபர்ணன் என்ற சித்திரரதனுக்கும் கந்தர்வனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த ஃபர்தர் டயலாகை நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம்.